வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்லட்சுமி சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கோபியோட ஹோட்டலுக்கு இப்போ ஈஸ்வரி கிளம்பி போறாங்க. நீங்க தாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. எத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. 200 மினி மீல்ஸ், 50 கர்ட் ரைஸ், 150 லெமன் ரைஸ், அப்புறம் ஒரு 100 பிரியாணி அப்படின்னு அடிக்கிட்டே போறாரு கோபி. இவ்வளோ பேருக்கு எப்படிடா சமைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. அதுக்காக என்னால் ஒரு 10-15 பேருக்குனா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கோபி இப்போது ஈஸ்வரிட்ட புலம்புறாரு. பாக்கியா அவள் ரெஸ்டாரண்ட்டில் 5000 பேருக்கு கூட அசால்ட்டாக சமைக்கிறா, ஆனால் இங்கே எனக்கு ஒரு 500 பேருக்கு கூட குக் பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புறாரு. அது கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம பாக்கியாட்டே இந்த ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி இப்போ பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. கோபிக்காக தான் குக் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா அது அவனுக்கு அவமானமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ல கேட்ரிங்ல ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. கடைசி நேரத்துல அந்த கேட்ரிங்காரங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் தான் என்னோட மருமக இருக்கா, அவ குக் பண்ணி கொடுப்பான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பத்த கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. ஒரு 1.5 மணி நேரத்துல கொடுக்கணும் பாக்கியா, நீ தான் அசால்ட்டா சமைச்சிருவியே, எனக்காக இது மட்டும் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. லிஸ்ட் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. ஈஸ்வரி இப்போ கோபி கிச்சன்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட சொல்றாங்க. நான் சொல்ற சாப்பாடு லிஸ்ட் எல்லாம் இந்த நம்பருக்கு அனுப்பிடுமா, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அனுப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லி இவங்க சொல்லலையே, திருப்பி கேட்டா திட்டுவாங்க, நம்ம லொக்கேஷனையும் சேர்த்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையுமே அனுப்பிடுறாங்க. பாக்கியாவுமே சரி நமக்கும் வியாபாரம் எதுவும் ஆகலைல, அத்தை சொன்ன ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அத்தை சொன்ன ஆள் இப்போ லொக்கேஷனையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கியா அதே ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நாங்களே சாப்பாடு டெலிவரி பண்ணணுமா இல்லை நீங்க வந்து எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நீங்களே டெலிவரி பண்ணிருங்க மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. கோபியோட கிச்சனுக்காக தான் இப்போ ஃபுட்டு சமைச்சு கொண்டு போறோன்றது தெரியாமலே செல்வியும் பாக்கியாவும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. டைம் ஆயிட்டே இருக்குமா, ஃபுட்டு வருமா வராதா அப்படின்னு கோபி ஈஸ்வரிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. பாக்கியாவுக்கு இப்போ ஈஸ்வரி கால் பண்றாங்க. இன்னும் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பாக்கியா. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க சமைச்சு முடிச்சிருவாங்களா, நம்ம போய் சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில பாக்கியா இப்போ அந்த மொபைல் போன்ல இருந்த லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கோபியோட ஈஸ்வரி கிச்சன்ஸ் அப்படின்றது. உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள ஈஸ்வரியும் நிக்கிறத பார்த்த உடனே அட்ரஸ் ஏதாவது மாறி நான் வந்துட்டேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன ஆள் இந்த லொகேஷன் தான் அனுப்பியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அங்க கிச்சன்ல வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க, இல்ல மேடம் நீங்க கரெக்டான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க செஃப் இன்னைக்கு லீவு போட்டுட்டாரு, அதனாலதான் அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரியும் கோபியும் பேசிட்டு இருக்கிறத இப்ப பாக்கியா கேக்குறாங்க. இவட்ட போய் எதுக்குமா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கோபி. நீ தான் புலம்பிட்டே இருந்தேடா, அதனாலதான் அவளுக்கு தெரியாம நம்மளே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா உன்னோட ஆள் தான் சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவுக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. ஈஸ்வரிட்ட போய் பாக்கியா இப்போ நக்கலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கடவுள் ரொம்ப மோசம் இல்லத்த, நீங்க யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைச்சீங்க, ஆனா அவர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டார்ல அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறாங்க. கோபி அந்த இடத்துல ரொம்ப இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல பாக்கியா கோபிட்ட பிசினஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், சமைக்கலாம் தெரிய வேணாம்னு டைலாக்லாம் விட்டீங்க சார் அப்படின்னு கேட்க போறாங்க. நீங்க பண்றது சமையல் பிசினஸ், அப்புறம் சமையல் தெரிலன்னா எப்படி சார் அப்படின்னு நக்கலா கேட்க போறாங்க. கோபி ரோஷப்பட்டு இந்த சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாரு. வேற வழியே இல்லாம அமைதியா பாக்கியா பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறாரு.